படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு 4 ஓம் எனும் புறமின்தடை ஒன்றிற்கு குறுக்கே இணைக்கப்பட்டுள்ள 1 ஓம் எனும் அகமின்தடையினையும் 10 வோல்ட் எனும் மின்னியக்கு விசையுடைய மின்னடுக்கு கலம் ஒன்றின் முனை மின்னழுத்தம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது அகமின்தடை இங்கே 1 ஓம் இருக்குது. இதோட மின்னியக்கு விசை மின்கல மின்னியக்கு விசை 10 வோல்ட்டு. புறமின்தடை 4 ஓம். அங்கே மின் முனை மின்னழுத்தம் கேட்கும்போது அப்படின்னா உங்களுக்கு வி கண்டுபிடிக்கணும். வி கொள்றது உங்களுக்கு மின்னியக்கு விசை மதிப்பு. அதில் என்னென்னா மின்னோட்டம் மற்றும் அகமின் தடையை கழிச்சிட்டோம்னா அதோட பெருக்கல் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்னா வியோட மதிப்பு கிடைச்சிடும். இப்போ விங்கிறது என்னது உங்களுக்கு I × R, இது புறமின் தடை, இது சுற்றுவலை பாய் மின்னோட்டம். இப்போ அங்கே சர்ச் பண்ணோம்னா IR IR மின்னியக்கு விசை மைனஸ் I × r. இது IR ஒரு பக்கம் இது கேபிட்டல் வச்சுக்குவோம், ஏன்னா இதே மின்னோட்டம் தான் இங்கே பாயுது. அப்போ IR இந்த பக்கம் மைனஸ் IR வரும்போது ப்ளஸ் IR மின்னியக்கு விசை. இதில் இன்னும் உங்களுக்கு ஐயை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா R + R அல்லது I × R + R மின்னியக்கு விசை மதிப்பு. அப்போ I மட்டும் வேணும்னா உங்களுக்கு மின்னியக்கு விசை மதிப்பில் இந்த R + R டினாமினேட்டர் வந்துடும். அந்த பக்கம் வரும்போது I கொடுத்துருவோம். வேறு மதிப்பு என்னது உங்களுக்கு கொடுத்துருக்காது 10 வோல்ட்டு. ஸோ 10 போட்டிருக்கோம். R + R போது என்னென்னா இது 10, R 1 ஓம் ப்ளஸ் கேபிட்டல் 4 ஓம். இப்போ 10/5 நம்ம தான் இங்கே கொடுத்துருக்கோம். 5 10 அடிச்சா 2 ஆம்பியர். இப்போ I = 2 ஆம்பியர்னா வியோட மதிப்பு என்னது உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்பொழுது V = மின்னியக்கு விசை 10 மைனஸ் ஐயோட மதிப்பு 2 ஆம்பியர் இன்ட்டு ஆரோட மதிப்பு 1. இப்போ 10 - 2 எவ்வளவு 8 வோல்ட். ஆப்ஷன் 2 8 வோல்ட் என்பது தான் சரியான விடை. நன்றி.